வெல்கம் டு ஸ்டோர் தமிழில் ஒரு 125cc செக்மெண்ட்டில் நிறைய பேரால் விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு பைக்காக இந்த ஹோண்டாவோட SP125 இருந்துகிட்டு இருக்கு. இந்த பைக்கை நீங்களும் வாங்கலாம்னு நினைக்கிறீங்கப்ப நீங்கள் ஒரு கரெக்டான ஒரு வீடியோக்கு தான் வந்திருக்கீங்க. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த ஹோண்டாவோட SP125 ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதான் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை டீட்டெயில்டாக எலாபரேட்டிவாக பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு இந்த பைக் உங்களுக்கு செட் ஆகுமா இல்லை வேறு ஏதாவது பைக்கை பார்க்கலாமான்ற மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிரும். வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி சின்ன ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துறேன். ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டீங்கன்னா எங்களுடைய ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருங்க. ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கப்பா. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? சரி, ஓகே. ப்ரோஸ் அண்ட் கான்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வண்டியில் ஒரு சில பொதுவான விஷயங்கள் இருக்கும், அதை அப்படியே லைட்டாக பார்த்துட்டு போயிடுவோம். அதில் முதல் முக்கியமான ஒரு விஷயம் இந்த வண்டியோட டிசைனுங்க. ஆமாம், டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு கம்யூட்டர்லேயே அந்த அளவுக்கு ஸ்போர்ட்டினஸை இன்க்ளூட் பண்ணி ஒரு நேக்கிட் ஸ்டைலிங்கில் ஒரு கம்யூட்டர் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரியலி நல்ல ஒரு ரோட் அப்பியரன்ஸோடய இருக்குது. இந்த ஒரு டிசைன் ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. அதனால தான் இது வந்து ஒரு பொதுவான ஒரு செக்மெண்ட்டில் வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணி வைங்க. என்னை பொறுத்தளவுக்கு இந்த டிசைன் வந்து கொஞ்சம் அந்த ஒரு மிடில் ஏஜ்டு, அது இல்லாமல் அந்த ஒரு ஃபேமிலி அண்ட் ஆஃபீஸ் யூசேஜுக்கு ஒரு பர்ஃபெக்டபுளான ஒரு டிசைனாக இருக்கும். பட் காலேஜுக்கு போகலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்போர்ட்டினஸ் இருக்குது, பட் ரொம்ப கிடையாது. ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட் பைக் ஓட்டுற ஃபீல் இருக்காது, ஒரு கம்யூட்டர் பைக் ஓட்டுற ஃபீல் தான் இருக்கும் இந்த வண்டி டிசைன் பொறுத்தளவுக்கு. அதனால் நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். யங்ஸ்டர் யூஸுக்குன்னு வந்தால் ஓகே தான், பட் இருந்தாலும் ஃபேமிலி யூஸுக்கு தான் இந்த ஒரு வெஹிக்கிள் பெட்டரான ஒரு டிசைன் விஷயத்தில் நீங்கள் தான் முடிவு எடுத்துக்கணும். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையான்றது. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த வண்டியோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வண்டியோட அட்வான்டேஜஸே பார்த்துருவோம். அட்வான்டேஜஸில் நான் ஃபஸ்ட்டாக சொல்ல வர ஒரு விஷயம் என்னென்னா இந்த வண்டியோட அந்த ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட். ஆமாங்க, இன்ஜினோட அந்த ஒரு ரிஃபைன்மெண்ட் லெவல்ன்றது இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே இந்த ஒரு வெஹிக்கிள் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். ஒரு செம்ம ரிஃபைன்டான ஒரு இன்ஜின். நீங்கள் நல்ல ஒரு ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுறப்போ கூட எந்தவித வைப்ரேஷனும் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு ரைடு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய விதத்தில் இந்த ஒரு 125cc இன்ஜின் அவ்வளோ ரிஃபைண்டாக, அவ்வளோ ஸ்மூத்தாக, அதுவும் பட்டர் ஸ்மூத்தாகவே ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக இந்த வண்டியோட ஸ்க்ளட்ச் பொறுத்த அளவுன்னு பார்த்தா நம்மளுக்கு வெட் மல்டிப்ளேட் ஸ்க்ளட்ச் தான் வருது. பட் வெட் மல்டிப்ளேட் ஸ்க்ளட்சாக இருந்தாலுமே நல்ல ஒரு லைட்டரான ஒரு ஸ்மூத் ஸ்க்ளட்ச் அப்ளிகேஷனான அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இந்த ஒரு வெஹிக்கிள் கொடுக்குது. அதனால் ஓவரால் இன்ஜின் விஷயத்தில் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஜின் இதில் யூஸ் பண்ணிக்கிறது அந்த ஒரு எஃபிஷியன்சி அண்ட் ஸ்மூத்னஸ் வைஸ் பார்க்கும்போது. அதுக்கடுத்து இந்த வண்டியோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோன்னா வச்சிங்கன்னா இந்த வண்டியோட பில்ட் குவாலிட்டி. ஆமாங்க, பில்ட் குவாலிட்டி வைஸ் பொறுத்த அளவுக்கும் இந்த ஒரு பைக்கில் உங்களுக்கு நிறைய இடத்துல ஃபைபர் பார்ட்ஸ் தான் வருது, நான் ஒத்துக்கிறேன். அது எப்படிப்பா குவாலிட்டியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபைபர் பார்ட்ஸ்லேயே நல்ல ஒரு குவாலிட்டியான காம்போனன்ட்ஸை தான் அதில் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு குவாலிட்டி வைஸும் குறை இல்லை. அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்விட்ச் கியர்ஸும் நல்ல ஒரு டாக்டைல்டான ஒரு ஃபீலோடு இருக்குதுன்றப்போ அந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஓரளவு குவாலிட்டி விஷயத்தில் இந்த ஒரு வெஹிக்கிள் பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இந்த வண்டியோட நெக்ஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா இந்த வண்டியோட ஃபியூல் எஃபிஷியன்சி. ஆமாங்க, இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பெட்ரோல் இன்ஜினில் இருக்கிறதுலே அதிக மைலேஜ் தரக்கூடிய ஒரு பைக்குனா அது நிச்சயம் நம்ம ஹோண்டாவோட SP125 தான் இருக்கும். ஏன்னா கம்பெனி தரப்புலேருந்து பர் லிட்டருக்கு 65 வரைக்கும் சொல்கிறாங்க. ரியல் லைஃப்பில் ஓனர் ரிப்போர்ட்டட் வந்து 65 அபோவ் கூட இந்த வெஹிக்கிள் மைலேஜ் தரதா சொல்கிறாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டுக்கு 65 தந்தாலே ரியலி ஒரு பெஸ்ட்டான மைலேஜ் தான். மித்த எந்த ஒரு 125லும் இந்த அளவுக்கு ஒரு மைலேஜ் தர முடியாது. அப்படின்னு பார்க்கும்போது மைலேஜ் இந்த வண்டியோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இந்த ஒரு ரீசனுக்காக தான் நிறைய பேர் இந்த ஒரு வெஹிக்கிளை சூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து இந்த வண்டியோட இன்னொரு அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தோன்னா இந்த வண்டியோட ரைடிங் போர்ஷன். நமக்கு ரைடிங் போர்ஷன் வைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வண்டி பார்க்குறதுக்கு லைட்டாக அந்த ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸோடு இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஒரு ஸ்போர்ட்டி பைக்கில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பின்னாடி தள்ள மாதிரி ஃபுட் பேக்ஸு, கொஞ்சம் டவுனான ஹேண்டில் பார்ஸ்ன்ற மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. நல்ல ஒரு அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸு, நல்ல ஒரு நியூட்ரல் ஃப்ரண்ட் போஸ்டான அந்த ஒரு நியூட்ரல் போர்ஷனான ஒரு ஃபுட் பேக்ஸு, நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் அண்ட் நல்ல ஒரு லென்த்தியரான ஒரு சீட்டு. ஆமாம், இந்த சீட்டிங்கில் ஒரே ஒரு மைனஸ் எனக்கு ஃபீல் ஆனது வந்து அந்த ஒரு குஷனிங் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இல்லை ஒரு 2-3 தடவை நீங்கள் அந்த வண்டியில் புதுசாக லாங் போகிறீங்கப்போ லைட்டாக அந்த ஒரு பேக் பெயின் வர மாதிரி இருக்கும். பட் அதனால் உங்களுக்கு போக போக பழகி, இதனால் உங்களுக்கு அந்த ஒரு சீட்டோட லென்த்துக்கும் அந்த ஒரு சீட்டோட ப்ராட்னஸுக்கும் அந்த ஒரு விஷயம்லாம் குறைய இல்லாமல் இருக்கும். சரி, ஓகே. ஓரளவு அந்த ஒரு ரைடிங் போர்ஷனுமே இந்த வெஹிக்கிள் பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான நல்ல ஒரு அப்ரைட்டான ஹேண்டில் பார் போர்ஷன் கொடுத்துருக்காங்கன்றப்ப உங்களுக்கு அந்த ஒரு ஃபேமிலி யூஸுக்கும் சரி, உங்களுடைய அந்த ஒரு ஆஃபீஸ் யூசேஜுக்கும் எந்த வித ஸ்ட்ரெயினும் இல்லாமல் மெயின்டைன் பண்ண முடியும். சரி, ஓகே. ஓரளவு ரைடிங் போர்ஷனும் இந்த வண்டி பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல மைனஸ் பாயிண்ட், சாரி
ஸ்லைட் ப்ளஸ் பாயிண்ட் தான். இப்போ இந்த வண்டியோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோன்னா இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸுமே கூட இதோட ப்ளஸில் வரும். ஆமாங்க, இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் நம்ம லைட்டிங் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு மெயின் ஹெட்லைட் தேவையான ஒரு விஷயம் அது எல்இடியில் கொடுத்துருக்காங்க, அது சூப்பர். அதுக்கடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளர்ஸு, அதில் வந்து உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் கிடையாது. ஏன்னாப்பா கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் இல்லைன்ற இதை போய் அட்வான்டேஜஸில் சேர்த்துருக்குன்னு கேட்டிங்கன்னா, சொல்லப்போனால் இந்த வெஹிக்கிள் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் தேவையே கிடையாது. ஒரு 125cc செக்மெண்ட்டில் மிஞ்சி போனால் என்ன கொடுப்பாங்க, அது ஒரு ப்ளூடூத் கொடுத்து அதில் கால் நோட்டிஃபிகேஷன் எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அது இருக்கிறதுக்கு இல்லாமலே இருக்கிறாங்க. நிறைய பேர் இப்போ அந்த ஒரு 150cc பைக் வாங்குறாங்கன்றப்ப அது நிறைய பேர் அந்த ஃபீச்சரை கொடுத்துறாங்க. அதை எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டு பாருங்கள். என்னையே எடுத்துங்க, என் வண்டியில் கூட ப்ளூடூத் இருக்குது, எதுலேயும் அதை கனெக்ட் பண்ணால் அது ஒரு கால் நோட்டிஃபிகேஷன் எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். அது ஒன்றும் சொல்லும்படி இருக்காது, ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நம்மளுக்கு ஃபோனில் ஒரு சில விஷயம் காமிக்கும். சரி ஓகேன்னு ஒரு 2 நாள் யூஸ் பண்ணால் அதுக்கடுத்து நான் அந்த ஒரு விஷயத்தையும் நான் மறந்துட்டேன், அதுக்கடுத்து அதை யூஸ் பண்ணுறதும் இல்லை. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் பேட்டரி ட்ரைன் ஆகி போயிடுச்சு. என்ன விஷயம்னு பார்த்தா உங்களுக்கு இந்த ப்ளூடூத் வந்து கொஞ்சம் கரண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துருது சார், இதை நான் டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுறேன், இனிமேட்டு உங்களுக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் வராதா. இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின். அப்புறம் எதுக்கு எக்ஸ்ட்ரா 2000-3000 சார்ஜ் பண்ணி அந்த ப்ளூடூத் ஃபீச்சர் கொடுக்குறீங்க? அது இல்லாமல் வேறு ஏதாவது ஃபீச்சர் கொடுக்கலாமே. பார்த்துங்கப்பா, இதை மாதிரி தான் ப்ளூடூத்தில் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. சரி ஓகே, எதுக்கு அது? சரி ஓகே, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளர்ஸும் வந்துட்டா பேசிக்காக நம்மளுக்கு தேவைப்படுற விஷயங்கள் என்னென்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் கீர் பொசிஷன் இண்டிகேட்டர் இப்போ நிறைய பேருக்கு தேவைப்படுது. அந்த ஒரு விஷயத்தை நம்ம SP125 கெயின் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த ஒரு ஆவரேஜ் மைலேஜ், இன்ஸ்டன்டேனியஸ் ஃபியூல் எஃபிஷியன்சி, இந்த ஒரு ஃபீச்சர் இருந்தால் நான் கொஞ்சம் லாங் போகும்போதோ இல்லை சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒர்க் ஆகும் நினச்சிங்கன்னா அந்த ஒரு விஷயம் நம்ம ஹோண்டாவோட SP125 இருக்குது. அதுக்கடுத்து டைம், இது ஒரு விஷயமே இல்லைன்னு நினைப்போம். பட் இந்த ஒரு டைம்ன்றதான் அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொல்லலாம் என் வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் அந்த ஒரு டைம் இருக்கிறது தெரிஞ்சதுலேருந்து நான் வாட்ச் யூஸ் பண்ணுறதே விட்டுட்டேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் அந்த ஒரு டைம் காமிக்கிறதுன்றது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சராக இருக்கும். அந்த ஒரு விஷயம் நம்ம ஹோண்டாவோட SP125 இருக்குது. இன்னொரு அந்த ஒரு RPM மீட்டர் மட்டும் மிஸ்ஸிங், அதை மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இட்ஸ் மோர் தென் எனஃபான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னே சொல்லலாம். பட் அந்த ஒரு RPM மீட்டர் மட்டும் விட்டுறாங்க, அதுவும் ரொம்ப தேவைப்படாது, சும்மா ஒரு இருந்தால் நல்லா இருந்திருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் தான். அதுக்கு பதில் உங்களுக்கு எக்கனாமிக்கல் மீட்டர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம், அது ஒரு சூப்பர் தான். சரி ஓகே, ஃபீச்சர் விஷயத்தையும் என்ன கேட்டீங்கன்னா இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் மோர் தென் எனஃப் ஆஃப் ஃபீச்சர்ஸ் கெயின் பண்ணியிருக்கு. ஓவர்லோடரான ஃபீச்சர்ஸ் இல்லை எனக்கு கேட்டிங்கன்னா, இதுவுமே இந்த வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல விஷயம் தான். சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தோன்னா வச்சுங்களேன், இந்த வண்டியோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸை பார்க்க ஆரம்பிப்போம். அவங்க நெகட்டிவ் பாயிண்ட்ஸில் ஃபஸ்ட்டு நான் சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இந்த வண்டியோட அந்த ஒரு ஸ்டிஃப் ரைடு குவாலிட்டி. ஆமாங்க, இதோட சஸ்பென்ஷன் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் 4 சஸ்பென்ஷனும் பின்னாடி வந்து அட்ஜஸ்டபிள் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷனும் கொடுக்குறாங்க. இந்த ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் வந்து ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி ரெண்டுமே ஸ்டிஃபராக இருக்குது. நீங்கள் ஒரு டீசெண்டான ரோட்டில் நல்ல ஒரு ஸ்பீடில் போயிட்டு இருக்கீங்க, எந்த வித இஷ்யூவும் இல்லை. பட் கொஞ்சம் அதை விட்டு தள்ளி வந்து கொஞ்சம் கரடுமுரடான ரோட்லையோ இல்லை ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அதை மாதிரி ஹெவியாக இருக்கிற ரோட்லேயோ போகும்போது உங்களுக்கு தூக்கி போகிறது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். பின்னாடி இருக்கிற சஸ்பென்ஷன் கூட நீங்கள் அந்த ஒரு 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் இருக்குன்றா அது ஒரு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க டெலஸ்கோபிக் 4 கடை நிலைமை யோசிச்சு பாருங்கள், தூக்கி போடும். சஸ்பென்ஷன் குவாலிட்டி இதில் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது. இது என்ன கேட்டிங்கன்னா ஒரு மைனஸ் பாயிண்ட். அந்த ஒரு ஃபேமிலி அண்ட் ஆஃபீஸ் யூசேஜ்லாம் எதிர்பார்த்து எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஒரு கம்ஃபர்டபுளும் நல்லா இருக்கணும். பட் இந்த ஒரு சஸ்பென்ஷனுன்றது அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக ஆகுது. அது ஒரு விஷயம் மட்டும் பார்த்துங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் இந்த வண்டியோட இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இதோட டயர்ஸ். ஆமாங்க, டயர்ஸ் பொறுத்தளவுக்கு இப்போ கூட ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல. வந்து அதை விட மோசம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு 80/100 செக்ஷன் டயர்ஸு. பட் இப்போ ஃப்ரண்ட்டில் பின்னாடி வந்து கொஞ்சம் பெரிய டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பெரிய டயர்ஸ் எந்த அளவுக்கு ரோட் கிரிப்பை நல்லா என்ஹான்ஸ் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு தான் என்ஹான்ஸ் பண்ணுது. இப்போயுமே கூட அந்த ஒரு பெரிய டயர் கொடுத்துமே இந்த வண்டி வந்து அந்தளவுக்கு பெட்டர் ரோட் கிரிப் ஆஃபர் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இல்லை. கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு ஒரு கட் அடிக்கிறீங்களோ கார்னரிங் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் ஃபியராக தான் இருக்குது. ஏன்னா வண்டி அந்த அளவுக்கு பெட்டர் ரோட் கிரிப் ஆஃபர் பண்ணல. டயர்ஸ் விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாங்களோன்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த ஒரு மைனஸ் பாயிண்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறீங்கிறப்ப தான். பட் நார்மலான ஒரு 40 to 50 ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணுறீங்கப்போ இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகாது. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் இந்த வண்டியோட அடுத்த மைனஸ் பாயிண்ட்டாக தான் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோன்னா இந்த வண்டியோட பிரேக்கிங். ஆமாங்க, பிரேக்கிங் வைஸ் போகிற தலைக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், இதில் வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் பேசிக் போகிறீங்கப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக். டாப் மாடல் போகிறீங்கப்போ ஃப்ரண்ட்டில் வந்து 240mm டிஸ்க்கும் உங்களுக்கு ஆப்ஷனாக வரும். இந்த ஒரு பிரேக்கிங் விஷயத்தில் நீங்கள் டிஸ்க் மாடல் போனோமா கூட உங்களுக்கு அந்த ஒரு பிரேக்கிங் விஷயத்தில் பெருசாக அந்த ஒரு கான்ஃபிடென்ட் ஃபீல் இல்லை. ஆமாங்க, உங்களுக்கு பிரேக்கிங் வந்து ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும் ஒரு சில வெஹிக்கிளில். அதுக்குன்னு ஒரு சில வெஹிக்கிள் வந்து ரொம்பவும் இப்படி லைட்டாக அடித்தாலும் ஸ்ட்ரிக்டாக ஆகிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை மாதிரி ஒரு
ஒரு பிரேக்கிங் செட்டப் தான் நம்ம ஹோண்டா SP125. அது இல்லாமல் அந்த ஒரு பிரேக்கிங்குமே கூட உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு ஸ்டிஃபாக ஹார்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பிரேக்கிங் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஒரு வெஹிக்கிள் ஒரு மைனஸாகவே இருக்குது. நீங்கள் நார்மலாக அந்த ஒரு 40 to 50 60 கூட ஓகேன்னு வச்சுக்கலாம். பட் அதை விட ஹையர் ஸ்பீட் போகிறப்ப நிச்சயமாக இந்த பிரேக் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. அது இல்லாமல் இதில் உங்களுக்கு ABS மாதிரி சேஃப்டி ஃபீச்சரும் கிடையாது, ஒன்லி CBS தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எக்கனாமிக்கல் ஸ்பீட்லேயே ஓட்டி மெயின்டைன் பண்ணுறப்ப இந்த ஒரு பிரேக்கிங் ஒரு பிரச்சனை கிடையாது. பட் கொஞ்சம் ஹையர் ஸ்பீட் ஹைவேஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறப்ப நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டிக்கணும். சரி, ஓகே, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் வீடியோ முடிச்சுப்போம். இந்த ஒரு வீடியோ நான் கொஞ்சம் ரைட் பண்ணியும் அது இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு SP125 ஓனர்ஸ் கிட்ட கேட்டு தான் ஒரு R&D ப்ராசஸ் பண்ணி போட்டிருக்கேன். மேபி உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போனீங்க, அதுக்கு நான் சரியான ரிப்ளை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. See you later.